இப்பொழுது நம்ம நினைச்சு போகிறோம். இந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நினைச்சு போகிறோம். கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மளோட அவர் பேசுவாராக. நம்ம நேற்றுக்கு 2 காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம தியானிப்போம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்க. முதலாவது நேற்று என்ன தியானித்தோம்? இயேசுவின் அன்பு வெளிப்பட்டது அப்படின்னு தியானித்தோம். இயேசு வந்து எப்படிப்பட்டதுங்க? அது அழியாத அல்லேலூயா. 2வது தியானித்தோம், அது மாயமற்ற அன்பு. இன்னைக்கு நாம அதே வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல அந்த ஆண்டவர் அதே வார்த்தை சொன்னார். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்கு நேராக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுத்த, என்னோட நீங்க பேசுங்க. ஒரு வார்த்தை பிள்ளைகளுக்கு புரிய செய்யட்டும். வார்த்தைப்படி வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபேசியர் புத்தகத்துல அப்போஸ்தலர் பவுல் அந்த எபேசியர் சபைக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான் நம்ம இப்போ வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. ஆண்டவரிடத்துல, இயேசுவிடத்துல நாம அன்பு கூறும் பொழுது நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம தேவன் யாருன்னா, அவர் கிருபை உள்ள தேவன், மகிமை உள்ள தேவன், மாறாத தேவன், அதிசயமான தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? இயேசுவிடத்தில் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கணும். அது எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னா, நல்ல கவனிங்க. எப்படி அன்பு செலுத்துறது அப்படின்னா, வேதத்தின் மூலமா அன்பு செலுத்தலாம், ஜெபத்தின் மூலமா அன்பு செலுத்தலாம். நிறைய காரியம் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனிடத்தில் அன்பு செலுத்த நம்முடைய வாழ்க்கையில என்ன பெருகுமா? அவருடைய கிருபை பெருகிட்டே இருக்குமா? அதே